என் பெயர் வைஷ்ணவி மலையரசன். நான் சுகாய் மங்கேஷ் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இன்று நான் தாப்பீர் எனப்படும் ஒரு விலங்கை பற்றி கதை கூற போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் தாப்பீர் எனப்படும் ஒரு விலங்கு வாழ்ந்து வந்தது. அது தனது நண்பர்கள் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு தாப்பீர் மட்டும் காட்டு வழியாக உணவு தேட சென்றது. அப்பொழுது இரு வேட்டையாளர்கள் பேசுவதை அது கேட்டது. நண்பா, நாளை நாம் வந்து இங்கிருக்கும் தாப்பீர்கள் அனைத்தையும் பிடித்து விடலாம். அதில் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று பேசுவது அத்தாப்பீர் கேட்டுவிட்டது. உடனே அது சென்று தம் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் சொன்னது. அது மிக சிறிய தாப்பீர் என்பதால் யாரும் அது பேச்சை கேட்கவில்லை. இதனால் அத்தாப்பீர் மிகவும் மனது உடைந்தது. மறுநாள் அவ்வேட்டையாளர்கள் வந்தனர். ஏனெனிலும் அத்தாப்பீரை அவர்களால் பிடிக்க இயலவில்லை. ஆனாலும் அக்குடும்பத்தினரும் நண்பர்களும் அது ஏதோ விளையாட்டாக நடந்தது என்று சாதாரணமாக விட்டுவிட்டனர். ஆனாலும் அத்தாப்பீர், என்னோடு தப்பிக்க செல்பவர்கள் என்னோடு வாருங்கள், வேண்டாதவர்கள் என் பேச்சை போலியாகவே நினைத்துவிட்டு அங்கேயே இருங்கள், நாம் 2 நாள் கழித்து மீண்டும் இக்காட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு அந்த தாப்பீர் எவ்வளவோ சொன்னது. மறுநாள் அந்த வேட்டையாளர்கள் வந்து எல்லா தாப்பீரையும் பிடிச்சிட்டாங்க. மறுநாள் தாப்பீரும் அவர் நண்பர்கள் அவர் கூட வந்தவர்களும் வந்து பார்க்கும்போது யாருமே அங்க இல்லை. இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போனாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு தாப்பீராச்சும் மிச்சம் இருக்கான்னு அவங்க மிக நேரமாக தேடினாங்க. அப்பொழுது ஒரு சிறிய தாப்பீர் அவங்க கண்ணுக்கு தென்பட்டுறது. அந்த தாப்பீர் கிட்ட என்ன நடந்துச்சு கேட்கும் போது, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்க பேச்ச கேட்டிருக்கணும், ஆனா நான் உங்க கூட வரல. அதனால எங்க அம்மா, அப்பா, என்னோட தம்பி அனைவரையும் நான் இழந்துட்டேன். இப்ப யாருமே இந்த காட்டுல உயிரோட இல்லை. நான் என்ன செய்வது? சரி, மிச்சம் இருக்கிற காலத்தினால நம்மளோட இனத்தை பெருக்கி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம். இதனால என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க சொல்ல புறக்கணிக்காம அதுலயும் ஒரு உண்மை இருக்கு, நம்ம நம்பணும். தாப்பீரை காப்போம். நன்றி.